மாட்டுப்பால் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆட்டுப்பால் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன் கழுத பால் கூட நம்ம குடிச்சுப்போம். இன்னும் சில பேர் ஒட்டக பால்ல கூட டீ போட்டு குடிச்சிருப்பீங்க. ஆனா கரப்பாம்பூச்சி பால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி ஒரு விஷயம் தான் சமீபத்துல ஒரு ஆய்வு ஒண்ணு நடத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, பெரியவர்கள் இருந்து சிறியவர்கள் வரைக்கும் ஊட்டச்சத்து குறைபாடா இருக்கு. அதை நல்லபடியா அந்த மக்கள் வளரணும் அப்படிங்கிறதுக்காக ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, மக்களுக்கு எந்த விதமான ஊட்டச்சத்து எல்லாம் கொடுத்தா வருங்காலத்துல அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உணவுத்துறையில ஒரு ஆராய்ச்சி ஒண்ணு நடத்திட்டு இருக்காங்க. எந்தெந்த பொருள் எல்லாம் எந்தெந்த ஊட்டச்சத்து இருக்கு, வருங்காலத்துல மக்கள் நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆராய்ச்சி ஒண்ணு மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அந்த ஆராய்ச்சியில தான் சமீபத்துல ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, மாட்டு பாலை கம்பேர் பண்ணறதோட கரப்பாம்பூச்சி பாலுட அதிகமான ஊட்டச்சத்து இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி ஒண்ணு சொல்லியிருக்கு. இதுல என்ன அப்படின்னா, மாட்டு பால்ல ஆல்ரெடி கால்சியம், புரதச்சத்து, எலும்பு சத்து அதெல்லாம் இருக்கு. அதை விட கரப்பாம்பூச்சி பாலுல புரதச்சத்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இப்படி கண்டுபிடிச்சிருந்தாலும் இதை நம்ம பயன்படுத்தலாமா, அதுல இருக்க நன்மை தீமை என்ன அப்படிங்கறத முதல்ல பாத்திரலாம். என்னங்க சொல்றீங்க, அப்படி கரப்பாம்பூச்சி பால்ல நன்மை இருக்கு அப்படின்னா ஈஸியா நம்ம வீட்டுல எல்லாம் அலையுமே, அதெல்லாம் பிடிச்சு வச்சுக்கலாமே அப்படின்னு நீங்க அவசரப்பட்டு முடிவெல்லாம் எடுத்துடாதீங்க. முதல் கட்ட ஆய்வு தான் அதுல நடந்திருக்கு. இதை பரிசோதனை தான் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணி பார்க்கும்போது தான் மாட்டுப்பாலோட இந்த கரப்பாம்பூச்சி பால்ல அதிகமான சத்துக்கள் இருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வருங்காலத்துல வேணா நம்மளுக்கு உதவியா இருக்கும், ஆனா இப்ப கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்ப மாட்டுப்பால்லே சத்து இருந்தாலுமே அதுலவே நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கு. அப்படி சோதனை பண்ணி தான் நம்மளுக்கே அனுப்புவாங்க. இப்ப மாடே இருக்கு வச்சீங்கன்னா அதுல நம்ம டைரக்டா நம்ம பால் கறந்து எடுத்துக்க முடியும். ஆனா கரப்பாம்பூச்சில நம்ம டைரக்டா பால் எடுத்துக்க முடியாது. அதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துல பிரிச்சு அதை பாலா தனியா எடுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் புதுசா ட்ரெண்டிங்லாம் பண்ணிட்டு வருவாங்களா, அது மாதிரி எதிர்காலத்துல கரப்பாம்பூச்சி பால் வேணா ட்ரெண்டிங்கா ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போதைக்கு கரப்பாம்பூச்சி பாலை பயன்படுத்த முடியாது. அதுல என்னதான் நன்மைகள் இருந்தாலுமே இன்னும் சில தீமைகள் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, நம்ம மாட்டு பால் குடிக்கும் போதே சில பிரச்சனை இருந்துச்சு மாடுக்கு அப்படின்னா அதுல பால்லே வெளிப்படக்கூடிய அப்படியே கூட நம்மளுக்கு நோய் ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் கரப்பாம்பூச்சிலையும் என்னதான் நல்ல சத்துக்கள் இருந்தாலுமே அதுலமே சில தீமைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதனால ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போதைக்கு இந்த கரப்பாம்பூச்சி பால் வணிகத்துக்கு வராது. மேபி எதிர்காலத்துல வேணா அந்த கரப்பாம்பூச்சில ட்ரெண்டிங்ல இருக்கலாம். அப்போ பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பா மக்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை வழங்குறது எங்களோட முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க.